இந்த சாப்டர்ல எல்லா விதமான துணிகளை பற்றியும் பார்க்க போறோம். எந்த துணிகள எந்த விதமான ஆடைகள் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்க போறோம். இன்னைக்கு தையலுக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் துணிகள் தான். இந்த ஃபேப்ரிக்ஸ் துணிகளோட வெரைட்டிஸ் நிறைய இருக்குது, நமக்கு நிறைய கிடைக்கிது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வெரைட்டி என்னென்னா காட்டன் அண்ட் சிந்தட்டிக். இப்போ காட்டன் நம்ம பியூர் பருத்தியில் அதை தயாரிக்கிறாங்க. அடுத்தது சிந்தட்டிக்னால் அதில் கொஞ்சம் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி யார்ன்ஸ் நமக்கு அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம பேசிக்காக நம்ம துணிகள் ரெடி பண்ணுறாங்க. இதை தவிர்த்து லெதரு அது மிருகங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது பட்டு. பட்டு உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக பட்டுப்புழுலேருந்து ரெடி பண்ணுறாங்கன்ட்டு. பட்டுப்புழுலேருந்து வர்ற கக்கூன்ஸ்லேருந்து நமக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பட்டு துணிகள் தயாரிக்கிறாங்க. இதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா காட்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். காட்டன்லேயே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயே பியூர் காட்டன், அதில் கொஞ்சம் கலந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் வெறும் காட்டனில், அதாவது நம்மளுடைய பருத்தியிலேருந்து தயாரிக்கிற காட்டன் கிடைக்குது. காட்டனில் என்ன ஒரு டிஃபெக்ட்னா, இது நம்ம வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆக சான்சஸ் இருக்குது. இதில் போடக்கூடிய டை கொஞ்சம் ரிமூவ் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. இதில் உள்ள வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா வாயில் டைப்பை சேர்ந்தது. இந்த வாயில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இதுவும் நமக்கு பருத்தியில் ரொம்ப சுத்தமாக மெல்லிஸாக கம்ஃபர்டபுளான ஒரு உடையை தயாரிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதே காட்டனில் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு லேயருக்கு பதிலாக டபுள் லேயர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. யான் திக்னஸ் வித்தியாசப்படும். ஸோ இதுவும் காட்டன் தான், கொஞ்சம் யான் மட்டும் வித்தியாசப்படுது, அவ்வளோதான். இதில் பார்த்திங்க நம்ம பிளைன் தான் அப்படின்னா அதுவும் இல்லை. ஸோ பிரிண்டட் வெரைட்டி காட்டன்ஸும் நமக்கு கிடைக்கிது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டபுள் யான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கலர்ஸ் டை பண்ணும்போது அந்த கலர்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நமக்கு கொஞ்சம் கலர் நமக்கு வாஷ் பண்ணும்போது போகிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இது காட்டன் தான், ஆனால் பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஒரு லுக் இருக்கும். இப்போ இந்த ஷைனிங் ஏன் வருது அப்படின்னா இதில் கொஞ்சம் சில்க் வெரைட்டிஸ் கலந்துருக்கு. எப்படின்னா இதில் மைசூர் சில்க்குன்னு சொல்கிற வெரைட்டி இதில் கலந்துருக்கு. சில்க்லேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஷைனிங் கிடைக்கும். பட் இதுவும் காட்டன் தான், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு இது வேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வேர்க்குமோ அப்படியெல்லாம் இருக்கும், அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது பியூர் காட்டன் தான் இதுவும். ஸோ அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லினன் மெட்டீரியல்ஸ் இருக்குது. லினன் முன்னாடி அந்த காலத்துலேருந்தே லினன் இருந்தது. பட் நடுவில் கொஞ்சம் இது வரல. இப்போ மறுபடியும் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. இதுவும் அதே மாதிரி தான், காட்டன் தான் பாருங்கள். ஸோ இதுவும் லைஃப் நிறையா உண்டு. இதுவும் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆக சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஷிஃபான் மெட்டீரியல், இது சிந்தட்டிக் வகையை சேர்ந்தது. இந்த ஷிஃபானில் பார்த்திங்கன்னா நிறைய இது கலந்துருக்கு. ஷிஃபானோட பார்த்திங்கன்னா நெட்டட் கிளாத் கலந்துருக்கும், பாலியஸ்டர் கலந்துருக்கும். இது எல்லாமே கலந்தது தான் ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்னு சொல்கிறோம். இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா நம்ம வெட்டிங் கவுன் இருக்குது, வெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இது பயன்படும். இது போக ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப ஃபேன்சியாக தைக்கிறதுக்கு அது மாதிரி எல்லாமே இது மாதிரி பயன்படும். இதில் நிறைய கொஞ்சம் சில்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சஸ்ட்டு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹை லுக்காக நமக்கு இதுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு காட்டன் தான். இதோட கோல்டு கலர்ஸ் த்ரெட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். முன்னாடி அந்த காலத்தில் கோல்டு இலையிலே நெஞ்சு அதிலே ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணாங்க. பட் இப்போல்லாம் அந்த மாதிரி ரொம்ப ரிச் பீப்புள்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. பட் நமக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சீப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் இதுவே நூல் இலையில் பண்ணது தான். இதுவுமே பருத்திலையும் கோல்டு அந்த இலையிலையும் மிகுந்து பண்ணது. இது சிந்தட்டிக் மெட்டீரியலை சேர்ந்தது. இது சாட்டின் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி தொட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதனுடைய உள்பக்கம் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரஃப் டைப்பாக இருக்கும். இதில் மட்டும்தான் நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க்கு இதெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா இது அப்படியே உறிஞ்சி அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுவுமே ஒரு சிந்தட்டிக் வகையை சேர்ந்தது தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெல்வெட் இருக்குது. இந்த வெல்வெட் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஒரு மாதிரி ஒரு புசு புசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில். இதுவுமே உள்பக்கம் பார்த்திங்கன்னா அதில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுவுமே கொஞ்சம் ரிச் லுக்கு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வெல்வெட் பயன்படும். முன்னாடி இது ஒரு கவுன் தைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். பட் நவடேஸ் இந்த காலகட்டத்தில் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ளவுஸ் கூட இதிலே நிறையா ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ வெரைட்டிஸ் இதில் இப்போது வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா அதோட சில்க்கு இது கலந்தது பாருங்கள். கொஞ்சம் வெல்வெட், கொஞ்சம் சில்க்கு,
ஸோ இந்த மாதிரி yarns எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது வந்திருக்கு. இதுவும் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேண்ட் வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த பேண்ட்டும் இது சிந்தட்டிக் வகையை சேர்ந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேண்ட்டு, ட்ரௌசர்ஸ் இதெல்லாம் யூனிஃபார்முக்கு கூட நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கசங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதே இது இப்போ ஷர்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷர்ட் வெரைட்டிஸ் வந்து இதுவும் நிறைய பயன்படுத்துகிறாங்க. அதாவது பாலியஸ்டர், காட்டன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லினன் மெட்டீரியல்ஸு, இதோட ஜீன்ஸ் மெட்டீரியல், அதாவது டெனிம் வகையை சேர்ந்தது, இதெல்லாமே ஷர்ட் வெரைட்டிக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து காட்டனை தவிர்த்து மற்ற எதுவும் பயன்படுத்தினா சுருங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பட் காட்டன், லினன் இது ரெண்டுமே இதுவுமே கொஞ்சம் அப்படியே அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அப்படியே பியூர் பாலியஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் சிந்தட்டிக் வகையை சேர்ந்தது. இந்த பாலியஸ்டர் வந்து ஃபுல் கெமிக்கல் ஐட்டம்ஸ் தான். இது வந்து வாஷ் பண்ணும்போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே இந்த கலர் போகிறது அதெல்லாமே ஆகாது, சுருக்கங்களும் இதில் வராது. ஸோ அதனால் இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ரொம்ப இது வந்து வெயிட்லெஸ்ஸாக வேறு இருக்கும். ஸோ நம்ம எதுக்கு வேணால் இதை பயன்படுத்திக்கலாம். ரெடிமேடு ட்ரெஸ்ஸஸில், ஸோ ஃப்ராக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது லேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது இது வந்து இப்படி மிஷின்லேயும் நமக்கு தயாரிக்கிறாங்க, இது கைனாலேயும் தயாரிக்கிறாங்க. மிஷினில் இது பண்ணும்போது இதுக்கு பேர் நிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிட்டிங் வெரைட்டிங்கிறது வந்து கைனால் பின்னும்போது அது இன்னும் ஒரு மாதிரி ஹைடெக் லுக்கு கொடுக்கும். நிட்டிங்கில் கைனால் பின்னிட்டு ஒவ்வொரு கோட்டு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துவாங்க. இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு வெட்டிங் கவுன், சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக்ஸு, வெயில்ஸு இது எல்லாமே இதில் பயன்படுத்துகிறோம். இதுவும் நல்ல ஒரு ரிச் லுக் வரத்துக்காக இந்த இதை பயன்படுத்துகிறோம். அதே இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சில்க் வெரைட்டியை சேர்ந்தது. இது சில்கில் என்ன கலந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் காட்டனும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ப்ளவுஸாக வேர் பண்ணும்போது ஷைனிங்கும் வேணும், அதே இது கம்ஃபர்டபுளாக வேணும். அப்படிங்கிறப்போ சில்க்கும் காட்டன் 2 யானும் கலந்தது, அதிலே கொஞ்சம் ஜரி மிக்ஸ் பண்ணது. ஸோ சில்க்கு, காட்டன் அண்டு ஜரி, அது மாதிரியும் நமக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் கிடைக்குது. இது போக பார்த்திங்க அப்படின்னா ஜீன்ஸ் வெரைட்டி கிடைக்குது. இது வந்து இந்த டெனிம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜீன்ஸ் மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி கூட இருக்குது. அது பேர் நம்மளாம் இப்போ பேண்ட் வேர் பண்ணும்போது ஜெகின்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது வந்து இழுத்தா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு காட்டன் தான். ஸோ இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் திக்காகவும் இந்த யான்ஸ் இருக்கும். ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லெதர் வந்து ஒரு ஃபைபர் வகையை சேர்ந்தது. இந்த இது எப்படின்னா நமக்கு ஃபுல்லாக கோட்டு, நம்ம எல்லாம் நிறைய மிருகங்கள்கிட்ட பிக்லேருந்து கூட ஸ்கின்லேருந்து இதை எடுக்கிறாங்க. அதை நல்லா ரப் பண்ணிவிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் இதில் நமக்கு இது வெறும் பேக்கு தானே, நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து நிறைய ஜாக்கெட்ஸு, ஷூஸு இதெல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா நமக்கு குளிர் பிரதேசங்கத்தில் அதில் போய் வேர் பண்ணும்போது கோட்டெல்லாம் நம்ம கொஞ்சம் வார்மாக போடணுன்னு விருப்பப்படுவோம். அப்போ வந்து லெதர் கோட்டு அதெல்லாம் பயன்படுத்தும் போது இதை நம்ம கோட்டாக பயன்படுத்திக்கிறோம். அடுத்ததாக நம்ம சில்க் பார்க்க போகிறோம், பியூர் சில்க்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட அது வந்து நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நமக்கு பட்டுப்புழுவில் இதை நம்ம தயாரிக்கிறோம். அதில் வர இந்த கக்கூன்ஸ்லேருந்து இதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். அது இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஜரியெல்லாம் கலந்து உடைகள் தயாரிக்கிறோம். இதில் வந்து அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு கோல்டு, அப்புறம் சில்வர் அந்த மாதிரி பயன்படுத்தினோம். இப்போ நான் வந்து தான் நமக்கு டூப்ளிகேட்டில் எல்லாம் கொஞ்சம் தயாரிக்கிறோம். ஸோ அந்த காலத்து சாரீஸ்னால் உங்களுக்கு ஃபுல்லாகவே கூட நம்ம கோல்டில் கூட நம்ம வந்து ஒரு உடையை வந்து தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமிச்ச எல்லாமே நம்ம உடைகள் தயாரிக்கிறது தான். இந்த வித்தியாசத்தை தவிர இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 வெரைட்டி தான் நம்ம சொல்கிறோம். ஒன்று வந்து காட்டன், இன்னொன்று வந்து சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிந்தட்டிக்கில் தான் எல்லாம் பாலியஸ்டர்லேருந்து எல்லாம் கலந்து அது வந்து கெமிக்கல் ஃபைபரோட கலந்து தயாரிக்கிறோம். காட்டன் அப்படிங்கிறது பியூராக நம்ம பஞ்சிலேருந்து எடுத்த ஃபைபர் தான். இதில் யான்ஸ் தான் வித்தியாசப்படுறதே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது சில்க்கு, இன்னொன்று லெதர், இது மிருகங்கள், இன்னொன்று வந்து பட்டுப்புழு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி தான் நமக்கு உடைகள் தயாரிக்க பயன்படுது. தேங்க்யூ.